அனைவருக்கு வணக்கம். நான் காதல் விப்ரமும் அபிகிட்ட இங்கே பாரு இது என்ன அப்படின்றாங்க. ஏன்னா முரளிகிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பாங்க, இது யாரும் லெட்டர் எனக்கு கொடுத்துருக்காங்களே, யார் கொடுத்ததுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளிகிருஷ்ணன் வேணும்னே ராகவ் கேட்கணுன்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. அபிகிட்ட எடுத்துட்டு கொடுத்தா இது ஏதோ ஐ லவ் யூன்னு இருக்குது, அப்புறம் இந்த ரிங்குன்றாங்க, அதுதான் இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையேன்னு பொய் சொல்லாது, இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாதே இருக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அபி ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க நீ இப்போ என்ன சொல்ல வரீங்கன்றாங்க. அந்த முரளிகிருஷ்ணன் வேணும்னு காதுக்கு கேட்குற மாதிரி படித்தான். அப்போ அவனுக்கு போய் கேட்கலாம்ல, யார் இந்த லெட்டரை கொடுத்தாங்க, யார் இந்த ரிங்கலை வச்சாங்கன்ட்டு. அவங்ககிட்ட கேட்க முடியாது தானே, உங்ககிட்ட கேட்டுட்ருக்கானுவாங்க. அப்படி இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்லை சரிங்களா, இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னை சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை, ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நேரம் நல்ல மாதிரி பேசுகிறீங்க, மறுநேரம் இப்படி பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஏன் தான் புரிஞ்சிக்க முடியல, எனக்கு இப்போ வரைக்கும் நினச்சாலே கஷ்டமாக இருக்குன்றாங்க. இப்படியா நீங்கள் இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கலன்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு போய்ட்றாங்க. அப்புறம் முரளிகிருஷ்ணன் இதை பார்க்கும்போது அப்பா எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி நம்ம பற்றி விட்டது கொழுந்து எரி தெரிஞ்சாங்க. இதை பார்க்கும்போது தான் சந்தோஷமாக இருக்குது. ராகவ் எனக்கு இதுதான் வேணும், தினம் எனக்கு சண்டை போட்டுக்கிறத பார்த்து நான் ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணா சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அபி என்ன பண்ணுறது, நீ எனக்கு வேணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அபி, அதுதான் எனக்கும் தேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுது, முரளிகிருஷ்ணா எதுக்காக இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ராகவ் கண்டுபிடிப்பாங்களா, இல்லை தேவையில்லாத அபிகிட்ட அதனால சண்டை போட போகிறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.